வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பருதுமலை அடியேன். நம்ம இன்றைக்கி பருதுமலை தான் வந்திருக்கோம். நம்ம எப்போயுமே அதிகமாக வர்றது பருதுமலைக்கு தான். நம்ம பருதுமலை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கே தெரியும், மலைக்கு வர எல்லா பக்தருக்குமே தெரியும், பருதுமலையில் வந்து பிளாஸ்டிக் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி தெரியும். முடிஞ்ச வரைக்கும் கடைக்காரங்க எல்லாமே க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ மொத்த கடைக்காரம் சேர்ந்து மலை உச்சிலிருந்து கர்லாடி அடிவாரம் வரைக்கும் க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். 2 நாள் மொத்தம் 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. மலை உச்சிலேருந்து கல்லடி வரலும் வரணும். அப்புறம் மலை உச்சிலேருந்து மாதிமங்கலம் 1000 படி வரலும் வரைக்கணும். 1000 படிக்கு அப்புறம் அந்த பக்கம் கடை வச்சுருக்க 3 கடைக்காரர் இருக்காங்க, மாதிமங்கலத்தில் இருக்காங்க. அவங்க வந்து அந்த பக்கம் இருக்க கொப்பியை பொறிக்கிடுவாங்க. நான் வந்து கல்லாடி தனி மாதிமங்கலம் பிரித்து சொல்லலை, எல்லாம் மலை வந்து எல்லாருக்குமே பொது தான். அவங்க வந்து அங்கே பொறிக்கிட்டுறான்னு சொல்லியிருந்தாலும் நாங்கள் வந்து அந்த பக்கம் போகல. 1000 படி வரலும் நீங்கள் பொறுக்குங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பொறிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரு. ஆனால் நாங்கள் வந்து 1000 படியோடு பொறிக்கிட்டு திரும்பி இப்படியே வந்துவிட்டோம். நாங்கள் போன 3 நாளோட பதிவு தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு பார்ட்டே இப்போ போடுறேன். இது எந்த இடம்னா, நம்ம கடப்பாறைப்பள்ளிலேருந்து நீங்கள் ஏறி போகும்போது மண்டபத்தை தாண்டி போவீங்க. மண்டபம் தாண்டி சிங்கக்கிணறு வரும். சிங்கக்கிணறு தாண்டி சிங்கசோனையை தாண்டி மேலே போனீங்கன்னா அண்ணாமலையார் பாதம் இருக்கும். அண்ணாமலையார் பாதத்துக்கு பக்கத்துலேயே இந்த ஜோனை இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த சொனையிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நான் குடிச்சிருக்கேன். மேலே ஆசிரமத்தில் இதுலேருந்து தண்ணி எடுத்துன்னு போய் தான் அன்னதானம் போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இதில் எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது பாருங்கள். ரொம்பவே பிளாஸ்டிக் அதிகமாகி தண்ணி வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. குரங்கு மண் தான் தண்ணி குடிக்குது, அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த இடம். அங்கே முடிச்சுட்டு நாங்கள் 1000 படிக்கு வந்துவிட்டோம். வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்துருக்கேன், ஆனால் நான் உங்களுக்கு வந்து பார்ட்டாக போடுறேன். இது வந்து ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பாருங்கள். அதுக்கடுத்த பார்ட் வந்து நான் மறுபடியும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கன்னா 1000 படியாண்ட வந்து நம்ம பொறுக்கியிருக்கோம். 1000 படியாண்டி நிறைய குப்பை இருந்துச்சு, அதையும் நாங்கள் வந்து கஷ்டப்படாமல் பொறுக்கிட்டோம். இந்த பதிவில் நான் ஏன் எடுத்து நான் வீடியோவை உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா, நீங்கள் மலைக்கு வர பக்தர்கள் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் வந்து நிறைய குப்பை எடுத்துகிட்டு வரும்போது, பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வரும்போது, மலையிலையும் கடையில் பிளாஸ்டிக் விற்கிறாங்க இல்லைன்னு சொல்ல. நீங்கள் கடையில் வாங்கினா அந்த பொருள் வாங்கி இப்போ என் கடையில் வாங்குறீங்க அப்படின்னா பக்கத்து கடையிலுமே கொடுத்துருங்க பிளாஸ்டிக்கை. எங்கே உங்கள் கேன் காலி பண்ணுறீங்களோ அங்கே கடை இருந்துச்சு அங்கே கொடுத்துருங்க, தூக்கி வழியில் போடாதீங்க. நான் இது வந்து நிறைய வீடியோ நான் இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன், ஆனால் அப்பயும் பிளாஸ்டிக் அதிகமாக தான் விழுந்துட்டுருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டை விட இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் இதை